ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இக்காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்திற்கு ஏதேனும் பாதிப்பு உண்டா? ஆமாங்க, கண்டிப்பாக பாதிப்பு உண்டு. போக போக பார்த்தீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி உருவாகும் இக்காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 18, 19ஆம் தேதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் செல்ல செல்ல 22ஆம் தேதி 21ஆம் தேதி அளவில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 23ஆம் தேதி ஒரு புயலாகவும் உருவாக வாய்ப்புள்ளது. அப்படி புயலாக உருவாகினால் இது மண்டே திங்கட்கிழமை 2024ஆம் தேதி தீவிர புயலாகவும் 25 முதல் 27ஆம் தேதி அதிதீவிர புயலாகவும் உருவாகிறது. இது மெல்ல மெல்ல சென்று நெல்லூர் அருகே கரையை கடக்கும். ஆனாலும் தமிழகத்தில் உள்ள வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் மிக முதல் அதி கனமழையும் இருக்க வாய்ப்புள்ளது. அப்படியே பார்த்தீர்கள் என்றால் நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, கடலூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு 25 மற்றும் 24ஆம் தேதி கன முதல் அதி கனமழை வரை வாய்ப்புள்ளது. செல்ல செல்ல இது 28ஆம் தேதி நெல்லூர் அருகே கரையை கடக்கிறது மக்களே. சொல்ல உஷாராக